நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சென்னையிலும் வட இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் சவுகார்பேட்டை, யானைக்கவுனி, வேப்பேரி, புரட்சிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் ஹோலி பண்டிகை களை கட்டியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தங்கமணியிடம் கேட்கலாம். தங்கமணி, சொல்லுங்க, நீங்கள் தற்போது எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு ஹோலி பண்டிகை கொண்டாட்டம் எந்த அளவுல இருக்கு? நான் இப்போது சவுகார்பேட்டை பகுதியில் இருக்கின்றேன். சென்னை சவுகார்பேட்டை பகுதி வட இந்தியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. ராஜஸ்தான் மக்கள் மற்றும் குஜராத் போன்ற பல்வேறு வட இந்தியர்கள் இந்த பகுதியில் தான் அதிகம் வசிக்கிறார்கள். இங்கு ஹோலி பண்டிகை வெகு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது தங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் இந்த ஹோலி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். குழந்தைகள், சிறுவர்கள், பெரியவர்கள், இளம் பெண்கள், இளம் வயது ஆண்கள் என அனைத்து தரப்பினரும் ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த சவுகார்பேட்டை பகுதியில் மிகுந்த உற்சாகத்துடன் அனைவரும் பல்வேறு வண்ணங்களை, பச்சை, ஆரஞ்சு போன்ற, மஞ்சள் போன்ற பல்வேறு வண்ணங்களை தூவி, வண்ணப்பொடிகளை தூவி ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடுகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சிறுவர்கள் கோலாகலமாக இன்று காலை முதலே இந்த ஹோலி பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். குடும்பத்தினர் நாம் இருக்கின்ற பகுதியில் எந்த அளவுக்கு கொண்டாடுகிறார்கள் என்பதை நீங்களே பார்க்கலாம். இந்த பகுதியில் கல்லூரி மாணவிகள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். ஹோலி பண்டிகை எந்த அளவுக்கு உற்சாகமா கொண்டாடிட்டு இருக்கீங்க? சூப்பரா போகுது. காலையில இருந்து. எங்க இருந்து வரீங்க? சவுகார்பேட்டை. பெசன்ட் நகர். நாங்க வேற இடம். வெவ்வேறு இடங்களில் இருந்து சவுகார்பேட்டை பகுதியில் வந்து ஹோலி பண்டிகை கொண்டாட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள். இன்னொரு பெண்மணி இருக்கா, அவர்கிட்ட கேட்கலாம். எந்த அளவுக்கு ஹாப்பியா கொண்டாடிட்டு இருக்கீங்க? இங்க ஃபுல்லா கலர்ஸ் பார்த்து ஒரே சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க, நீங்க எதை சொல்லுங்க. நான் இங்கே தான் இருக்கேன். ஸோ இதெல்லாம் இப்படி பார்க்கறதுக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் சார். வேற யாராவது பேசுறீங்களா? சின்ன வயசுல இருந்துலாம் விளையாடினதுலாம் இல்லை இப்படியெல்லாம். ஸோ இது டோட்டலா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், செமையா இருக்கு வேற லெவல்ல. கல்லூரி மாணவர்கள் பேசியதை கேட்கலாம். ரொம்ப தங்களுடைய நண்பர்களோட உற்சாகமாக அவர்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு வண்ணப்பொடிகளை தூவிக்கொண்டு அவர்கள் இந்த ஹோலி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். ஒரு சவுகார்பேட்டை பகுதி ஒரு வண்ணக்கோலமாக தற்போது காட்சியளிக்கிறது. வட இந்தியர்கள் அவர்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தங்கமணி, ஹோலி பண்டிகை கொண்டாடும் மக்கள் உற்சாக வெள்ளத்தில் திளைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஹோலி பண்டிகையின் நோக்கம் என்ன? அது குறித்து அங்குள்ளவர்களிடம் கேட்க முடியுமா? ஹோலி பண்டிகை ஒரு குடும்பத்தில் ஒரு உற்சாகத்தை, ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கும் வகையில், அதை கொண்டாடும் வகையில் தான் இந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். நாடு முழுவதும் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு உற்சாகம் பிறக்க வேண்டும், மகிழ்ச்சி பிறக்க வேண்டும் என்பதுதான் இந்த பண்டிகையின் ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே தங்களுடைய சந்தோஷங்களை, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் வகையிலேயே அவர்கள் இதுபோன்று வண்ணப்பொடிகளை தூவி அவர்கள் மிகுந்த உற்சாகத்தில் இந்த பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். குடும்பத்தில் அனைவரும் வட இந்தியர்கள் பெரும்பாலும் இன்று விடுமுறை, அவர்கள் வேலைக்கு செல்வதில்லை, கல்லூரிகளுக்கு செல்வதில்லை. இன்று அவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் உற்சாகமாக தங்களது குடும்பத்தினருடன் சேர்ந்து ஒன்றாக ஒரு கெட் டுகெதர் போல ஒன்றிணைந்து எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். அக்கம் பக்கத்தினர் மற்றும் உறவினர்கள் இவர்களுடன் சேர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த பண்டிகையின் நோக்கம் என்பது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் தான் இந்த ஹோலி பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது.